வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு சம்பவம் தான். அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறதா? அதாவது அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் விஜய் தான் அப்படின்ட்டு ஊபிஎஸ், அதாவது திமுக ஊபிஎஸ் வந்து ரொம்ப கர்ஜனையில இருக்காங்களாம். அதற்கான அறிகுறி தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவேக்காவினரை, குறிப்பாக விஜய் கட்சியினரை ரொம்ப டார்கெட் பண்றதா பேசப்படுகிறது. அதாவது அதுக்குன்னு சில ஆட்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அண்டா அப்படிங்கிற ஆள் உங்களுக்கு யாரும் தெரியும். அதே மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் இப்பதான் அவரு வந்து கலைஞட்டிகளை ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு ஏதாட்டு பொழைப்பு போடணும்னு, அதனால அவர் இந்த கார் கண்ணாடி உடைச்சதுக்கு தற்கொலைங்க தாவேக்காரங்க தான் காரணம் அப்படின்ட்டு பில்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. உண்மையிலே விரல் புரட்சியா அல்லது விஜய் புரட்சியா அந்த அளவுக்கு கேட்கிற அளவுக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு. அது தான் திமுகவோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்ட்டு தாவேக்காவை, குறிப்பாக விஜய் கட்சியினரை விஜய டார்கெட் பண்றதாக ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி அந்த அனீஸ் பாத்திமா அந்த பெண்ணை வந்து ரொம்ப தாக்குதல் நடத்திருக்காங்க திமுக குண்டர்கள். அதுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கைது நடவடிக்கை இல்லை அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. போராட்டத்தின் விளைவு என்னன்னா, நீதி கேட்டு போராடினவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா நிர்வாகியை தாக்குன அந்த குண்டர்களை கைது செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டம் நடத்தும் போது அந்த நீதி கிடைத்ததா? அந்த குண்டர்கள் கைது செய்யப்பட்டார்களா? விஜய்க்கு எதிராக நடக்கும் இந்த மர்மங்கள் என்ன? உண்மையிலே விஜய் ரசிகர் வந்து தற்குறிகள் தானா, அல்லது விஜய்னாலதான் இவ்வளவு ஓட்டு அதிகம் ஆச்சுதா, அல்லது விஜயின் புரட்சினால திமுகவோட ஆட்சி இதோட முடிதான், ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாகவும் விரைவாகவும் பார்த்துருவோம். முதல்ல வந்து அனீஸ் பாத்திமா அப்படிங்கிற ஒரு நாம் தமிழர் வந்து நாம் தமிழோட நிர்வாகி. அது வந்து நீங்க இப்போ 2 நாளா எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் அதான் ட்ரெண்டு. அவங்க வந்து ஓட்டு போடுற டைம்ல திமுக குண்டர்கள் அடிச்சிட்டாங்க. அந்த அனீஸ் பாத்திமா வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த கர்ப்பிண பெண்ணை அனீஸ் பாத்திமா அவர்களை அடிச்சிட்டாங்க. அதுக்கு நீதி கேட்டு பல இடங்கள்ல போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்கள வந்து காவல்துறையினால கைது செய்யப்பட்டாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சிகள் இதை வந்து வெளி உலகத்துக்கு சோசியல் மீடியாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா இதுல ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் யாரும் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுகவுல உள்ள இஸ்லாமியர்கள் மட்டும் தான் இஸ்லாமியர்களா? ஏன் நாம் தமிழர்ல ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் தான், அவங்க வந்து இஸ்லாமியர்கள் இல்லையா? ஏன் சிறுபான்மையினர்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏன் குரல் கொடுக்கல? திமுகவுல இருக்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லலப்பா. எல்லாமே வந்து சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களின் சிறுபான்மையர்களின் காவலர் அப்படின்னு சொல்ற இந்த திமுக கூட்டத்துல உள்ள ஒரு 200 ரூபா ஊபிஸ் தான் அந்த பெண்மணியை தாக்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரியப்படுத்திருக்கு. அதனால பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுல வந்து முற்றுகை போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. காவல்துறையினர் மூலமா அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்க கைது செய்யப்பட்ட அந்த காவலரோட அவங்க கேட்ட கேள்வியே என்ன அப்படின்னா, எங்களை கைது செஞ்சீங்க, அது பிரச்சனை இல்லை. எங்களை கைது செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க வந்து போராடுறது எங்களோட நிர்வாகியை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த குண்டர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் நாங்க போராட்டம் நடத்தினோம். ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியா இருக்கு. அடுத்தது என்ன, விரல் புரட்சியா விஜயோட புரட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல எழுந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான ஊபிஎஸ்எலுக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, விஜய்னாலதான் நம்ம திமுக தோக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய்னா நம்ம திமுகவை வச்சு செஞ்சுட்டாரு. அதனால திமுகக்கு எதிரான சதியில ஈடுபட்டு தாவைக்கினார் தான். அதனாலதான் விஜய்னால ஆட்சி இழந்துச்சுன்னா நாங்க வந்து விடவே மாட்டோம், அதே மாதிரி நாங்க செவிச்சிட்டாலும் விஜயை விட மாட்டோம் அப்படின்ட்டு 200 ரூபா ஊபிஸ்லாம் சொல்றதாக சொல்லப்படுகிறது.
விஜயால ஓட்டு அதிகரிச்சுக்க. நான் விஜய் வந்து அப்பவுமே சொன்னாப்புல எல்லாரும் அப்படியே ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருங்க உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால கூட ஒரு ஓட்டுகள் அதிகமானதுக்கு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து ஆட்சி மாற்றத்திற்கான காரணமாகவும் இருக்கலாம். எப்பா இவன் ஆட்சி ஒளிஞ்சு தொலையாட்டுப்பா அப்படின்ட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அப்படி ஓடி கூட ஓட்டு போட்டிருக்கலாம். ரெண்டாவது எஸ்ஐஆருங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுல வந்து அதனால கூட அதிகப்படியான போடாம பல வருட காலங்களாக போடாம இருந்த ஓட்டுகள் நீக்கப்பட்டதன் காரணமாக குறிப்பிட்ட கன்ஃபார்ம் ஓட்டுகள் போட்டனால அதோட எசர் கூட இருக்கலாம். ஆனா 200 ஊபிசிகள் ஒரு இல்லை இல்லை அப்படி இல்லை. எங்களுடைய தோல்வி காரணம் இந்த 200 ஊபிஸ் தான். ஏன்னா குறிப்பா வந்து சின்ன பிள்ளைகளை வச்சு சின்ன பிள்ளைகளை ஈடுபடுத்தி விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டாரு. விஜய் இந்த சின்ன பிள்ளைகிட்ட உங்க அம்மா அப்பாட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது காரணமாக அந்த பிள்ளை எல்லாம் ஆடம்பிடிச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போட போங்கம்மா அப்படின்னு வீட்டை விட்டு அனுப்பிவிட்டதுனாலதான் அதிக ஓட்டு போட்டு அப்படின்ட்டு 200 பீஸ் ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ட்ரெண்ட் தான். சரி அந்த ட்ரெண்ட் சக்சஸ் ஆகுதோ அப்படின்னு நினைச்சு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க கட்சியோட சேர்ந்த சின்ன குழந்தைகளை வச்சு பேச விடுறது, அது வீடியோ விடுறது, பிரச்சார கூட்டங்கள்ல வேனுக்கள்ல வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு கேட்கறது சின்ன பிள்ளைல யூஸ் பண்றது எல்லாம் இதுக்கெல்லாம் செஞ்சு. ஆனா அது விஜய் செஞ்சா குற்றம், ஆளுங்கட்சியான திமுக செஞ்சா குற்றம் இல்லையா அப்படின்ட்டு உங்களோட பார்வைக்கு விட்டுடுறேன். அது ஒரு ட்ரெண்ட் தான். என்ன விஜய் இந்த ட்ரெண்ட் பண்றாப்புல, அதனால நம்மளும் சின்ன பிள்ளைல வச்சு அப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறதுக்காக கொண்டு போன மாதிரி ஒரு ட்ரெண்டா தான் தெரியுது. ரெண்டாவது நம்ம 200 ஊபிஎஸ் சொல்ல வேண்டாம். சப்போஸ் ஆட்சி மாட்டம் வந்துட்டு வச்சாங்க ஒன்னும் விஜய் குறை சொல்லுவாங்க. அதில் நான் வந்து இவிஎம் மிஷின், ஏன்னா போன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் மிஷினை பத்தி சொல்லலை. ஏன்னா 40க்கு 40 வச்சுட்டாங்க இல்லையா, அதனால இவிஎம் மிஷின் சொல்லலை. ஆனா 40க்கு 20 அடிச்சிருந்தா சொல்லிருப்பாங்க இவிஎம் மிஷின் தான், மோடி அவர்கள் அப்படி பண்ணிவிட்டார் இப்படி பண்ணிட்டார், இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு ஒரு புரளி வித்தை எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ ஆட்சி மாற்றமோ அல்லது தோற்கும் நிலைமைக்கு திமுக வந்துருந்தா கண்டிப்பா அந்த இவிஎம் மிஷினோட ஒரு குருட்டை வந்து கையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஒண்ணுதான். அது உங்களுக்குமே தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதே மாதிரி கள்ள ஓட்டுகள்லாம் நிறைய போட்டதாகவும் அது அதை வந்து ரொம்ப பாராட்டு விஜய் டீம் வந்து ரொம்ப அந்த கள்ள ஓட்டை போடாம காப்பாற்றுறது தான் ஒரு மிகப்பெரிய அந்த திமுக தாவேக்க வாறு திமுக தாவேக்கும் சண்டை அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே நம்ம பாராட்டதான் செய்யணும். விஜய் ₹1 காசு கூட கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம அவங்களோட தொண்டர்கள் அவரோட ரசிகர்கள் வந்து அந்த இவிஎம் மிஷினையும் அந்த ஓட்டு புத்தையும் பயங்கரமா காத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் இந்த சிறப்பு பயங்கரமா அந்த கள்ள ஓட்டு போடாம இருக்கணும், அதே மாதிரி ஓட்டு கேப்சர் பண்ணணுங்கிறத அந்த பூத்தை கேப்சர் பண்றது நடக்காம இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டாங்க. அது கூட ஓட்டு பதிவுக்கு ஒரு விரல் புரட்சிக்கு ஒரு காரணமும் வந்திருக்கு. ஆனா இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் இந்த அண்டாலாம் இருக்காப்ல, அண்டானாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவரு புதுசா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மீன் விற்கிறீங்களா, அதுக்கு காரணம் திமுக தான். நீ ஐடிஐல படிச்சியா, அதுக்கு காரணம் திமுக ஆட்சியில இருந்ததால்தான். நீ வந்து நீதிபதி ஆனியா, அதுக்கு காரணம் இந்த திமுகவும் கலைஞரும் இருந்ததுதான் காரணம். நீ மளிகை கடை வச்சிருக்கியா, அதுக்கு தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு புதுவிதமான ட்ரெண்டு ஸ்டிக்கர் விட்டுருக்காப்ல. அவருக்கு 200 ஆஃபீஸ்ல அவருக்கு அந்த ஒரு பணியை கொடுத்து அது ஒரு மாதிரி ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுக இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடந்திருக்காது. நீ நீதிபதியா இருக்க முடியாது, நீ டாக்டரா இருக்க முடியாது, நீ ஒரு மீன் வியாபாரியா இருக்க முடியாது, நீ ஒரு படிச்சிருக்க முடியாது, சுய அறிவு இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நாங்க தான் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு புதுவிதமான ஒரு உருட்டிட்டு இருக்காப்புல அண்டா அவர்களால. அது பயங்கரமா சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல கேள்வி கேட்டு ட்ரெண்ட் பண்ண டீமும் இருக்கு. ஆனா இது ஒரு உருட்டு புதுவிதமா இருக்கு. கடைசி நடந்த ஜேம்ஸ் வசந்தன் அந்த கண்ணாடி கார் கண்ணாடி அது நடந்தது என்னவோ, ஏதோ ஒரு வீட்டுல இருந்து ஆட்களை வெளியே வரவிடாம வந்து காரை விட்டுருக்குள்ள அது அந்த அங்க உள்ள வீட்டுக்காரங்க கோபத்தை நம்ம வீட்டுக்கு வெளியே வர விட முடியாது, கார் விட்டுருக்காரு அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு அந்த காடு கண்ணாடி உடைச்சிட்டாங்க. தலைமை உடனே தெரியாதா, கைப்பட்டா குத்தம் காய்பட்டா குத்தம் அப்படிங்கிற மாதிரி. இதற்கு காரணம் தாவைக்காவினர் தான், தற்கூரிகள் தான், படிச்ச முட்டாள்கள் தான், ஒருத்தன் பின்னாடி அடைகிற ரசிகர்கள் தான் அப்படின்ட்டு அவர் ஒரு உருட்டி அப்போ தானே 200 ஊபிஎஸ்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ட்ரெண்டை கொண்டு போனாங்களா. ஒட்டு மொத்தத்துல
விரல் புரட்சியா விஜய் புரட்சியா அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது ஓட்டு அதிகமா விழுந்திருக்கு, தோத்தா அதுக்கு காரணம் விஜய் அப்படிதான் அப்படின்ட்டு 200 ஓபிஎஸ்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது, அதே மாதிரி இந்த விஜய்னாலதான் ஆட்சி மாற்றமும் ஏற்பட போகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை அடுத்து சந்திக்கும். நன்றி. நம்ம வீடியோல இப்பதான் புதுசுன்னா நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்.